ஒரே வரியில ரெண்டு விஷயத்தையும் அடிச்சார் பாருங்க. நாங்க மத்திய அரசோடு புதிய மாநில அரசு இணக்கமாக நட்போடு இருக்கணும்னு தான் நாங்க பாக்குறோம். ஆனா அதுக்காக நாங்க மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தலைமை தாங்கி நடத்துறது ஆட்சி நிர்வாகம். அதே தாவேக அரசியல் கட்சி, அதனுடைய அரசியல் வேற. ஆட்சி 8 கோடி தமிழர்களுக்கானது. தாவேக அவங்களுடைய கட்சிக்காரர்கள் ஆதரவாளர்களுக்கானது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை புரிஞ்சுக்காம போனதால் தான் திமுக இன்னைக்கு நடுத்தருல நிக்குது. 3 வருஷமா நிதி ஆயோக புறக்கணித்தவர், பாய்காட் பண்ணவரு, 4வது வருஷம் ஓடினார்னா பையனுக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. போனது மட்டும் இல்ல, தனியா வேற பிரதமரை சந்திச்சு, அப்ப கேள்விப்பட்டேன் நானு, RSS தலைவர்கள் கிட்ட கூட பேசி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு 500 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. இவங்கதான் உறுதியான பாஜக எதிர்ப்பாளர்கள். சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் தகராறு. சபரீசன் பெண் நிறுவனத்தை வச்சு மிஸ்கைட் பண்ணிட்டாரு. தேவையில்லாம நமக்கு கெட்ட பேர் வந்துச்சு, சர்வே எல்லாம் சும்மா போட்டு நம்ம தான் ஜெயிக்க போறோம்ட்டாருன்னு உதயநிதிக்கு. அதனால பெண் நிறுவனத்தை கலைச்சிருங்கன்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்களா, சபரீசன் குரூப், இல்ல அந்தால ஒன்னா எங்க கிட்ட எம்ப்ளாயா இருக்கு சொல்லுங்க. நாச வேலை வேற பண்றாங்க. இந்த CCTVல புடிச்சாங்க இல்லையா, பியூஸ் கேரியர் எல்லாம் உருவுறாங்க, புடுங்குறாங்க அப்படின்னாரு. அதுக்கு இந்த ஆள் பாரதி, இவர் வயசு என்ன, அனுபவம் என்ன, அவர் சொல்றாரு, நிர்மல்குமார் சொல்றாரு பியூஸ் கேரியர் எல்லாம் புடுங்குறாங்கன்னு, அப்போ உங்க போலீஸ் என்ன புடுங்குதுன்றாரு. ஒரு மந்திரி சொல்றாரு, திமுக காரெல்லாம் பியூஸ்ல புடுங்கி விட்டாங்க, அப்போ உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் புடுங்கினா இருக்குது. நம்ம தலைவர்கிட்ட அனுமதி கேட்டு அவர் அப்ரூவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க ஆதரவு கொடுத்துற. உதயநிதி பேசுற, ஏண்டா அவன் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்கிறான். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம் தமிழகம் தரப்புல இருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கட்டும், இல்லைன்னா திருக்குறளை தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல கல்வி நிதியை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையுமே நமக்கு கல்வி நிதி மறுக்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கா? இது ஒரு வித்தியாசமான மாறுபட்ட அணுகுமுறைங்க, ஆட்டிடியூடனல் சேஞ்ச். முந்தைய அரசுக்கும் இந்த அரசுக்கும் அணுகுமுறையில மத்திய அரசை எப்படி அணுகுவது, அதுல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. நல்ல மாற்றம், வரவேற்கத்தகுந்த மாற்றம். அதாவது வெறுமனே சும்மா எதிரி மாதிரி காட்டிக்கிட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போர் அப்படின்லாம் சொல்லாம, மத்திய அரசு அது யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டர், we have to respect. அதே போல மாநில அரசு யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் we have to accept. அப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்தாதான் மாநிலத்தின் நலன்கள் நல்ல முறையில் வேகமா நல்லபடியா செயலாகும். இல்லைன்னா அன்னெசரி கான்ஃபிளிக்ட், கான்ஃபரண்டேஷன். விஜயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மோதல் போக்கே அவர் எடுக்க மாட்டார். அவர் பார்த்து மௌனமா கடந்து போயிடுவாரு. அவரை லாரியில அடிபட்டு சாவன்னு சொன்னா கூட அதுக்கு அவர் பதில்லாம் சொல்ல மாட்டாரு. ஸோ அவருடைய அந்த நிதானம், அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து ப்ரோவோக் ஆகாத போக்கு முதல்வர் என்ற முறையில் அவருக்கு நல்ல முறையில உதவுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க அவர் ஒரே வரியில ரெண்டு விஷயத்தையும் அடிச்சார் பாருங்க. நாங்க மத்திய அரசோடு புதிய மாநில அரசு இணக்கமாக நட்போடு இருக்கணும்னு தான் நாங்க பாக்குறோம், விரும்புறோம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்றாரு அவருடைய ஆம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னா, ஆனா அதுக்காக நாங்க மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், மாநில நலன்களை கண்டுக்காம விட மாட்டோம். இரண்டும் 2 கண்கள்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மாநில உரிமை, மாநில நலன், மாநில மக்களின் மேம்பாடு ஒரு கண்ணுனா, மத்திய அரசோடு ஒரு தோழமை, நட்பு பாராட்டுவது, ஒரு நட்புறவை கொண்டாடுவது என்பதும் ரெண்டும் முரண்பட்டதா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு முன்னால இருந்த ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்திருக்குன்னு தெரியும். பெருசா கொள்கைகள்ல மாற்றம் இல்லை. அதிமுக இருந்த போதும் இதே கொள்கைகள் தான். மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம், 2 மொழி திட்டம் தான்.
புரியுதுங்களா? நீட் தேர்வு எதிர்த்து தான், எல்லாமே ஒரே கொள்கைகள் தான். இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு, இது மாதிரி தான். இதுல வந்து மாறல அவரு, ஆமா. ஒரே மாதிரி தான். அதிமுக ஆட்சி என்ன நிலை எடுத்ததோ மொழியை பத்தி, நீட்டை பத்தி, அதே தான் திமுக ஆட்சி எடுத்தது. திமுக ஆட்சி எடுத்ததுதான் இன்னைக்கு தாவேக ஆட்சி எடுக்குது. ஸோ கான்சென்சஸ், கருத்தொற்றுமை தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனைகள்ல இருக்கு. ஆட்சிகள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், ஆனா தமிழகத்தின் நோக்கம் குரல்ன்ற முறையில அது நீட்டானாலும் சரி. நீட்ல ரொம்ப நல்லா சொன்னாரு. அதாவது பெருசா உங்களால இப்ப எதுவும் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஸ்டேட் கோட்டால ஃபில்அப் பண்றீங்க இல்லையா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாம், எங்களுக்கு ஸ்டேட் கோட்டாக்கு நம்பர், அதை நாங்க +2 வச்சு பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. இப்ப எடப்பாடி வந்து முரட்டுத்தனமா வந்து நீட்டை எதிர்ப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இல்லாம ஒரு வயா மீடியா 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு இது கொண்டு வந்தார் பாத்தீங்களா, ஒதுக்கீடு. அது ரொம்ப நல்ல விஷயம், சென்சிபிளா பண்ணாரு அவரு. அதே மாதிரிதான் இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த கான்ஃபரன்டேஷன், சண்டை போடுறது, யுத்தம், அதெல்லாம் விட்டுட்டு எது எது நம்மளால செய்ய முடியுமோ சாதிக்க முடியும். ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் தே ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், we are ஸ்டேட் கவர்மெண்ட். நாம அவங்களோட மோதி மண்டையை தான் உடைச்சிக்கணும். அதுக்கு பதிலா சில விஷயங்களை செய்வதற்கு நம்ம கொஞ்சம் ஆட்டிடியூட ஃப்ரெண்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு அர்த்தம் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அவர் ரொம்ப டிமார்க்கேட் பண்ணி காட்டுறாரு. ஆட்சி என்பது வேற, கட்சி என்பது வேற. அதாவது கவர்னன்ஸ், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தலைமை தாங்கி நடத்துறது ஆட்சி நிர்வாகம். அதே தாவேக அரசியல் கட்சி, அதனுடைய அரசியல் வேற. ரெண்டையும் குழப்ப கூடாது. ஆட்சி வேறு, ஆட்சி 8 கோடி தமிழர்களுக்கானது. தாவேக அவங்களுடைய கட்சிக்காரர்கள், ஆதரவாளர்களுக்கானது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இத புரிஞ்சுக்காம போனதால் தான் திமுக இன்னைக்கு நடுத்தருல நிக்குது. அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசை எதிர்க்கிறோம். அதனால என்னன்னா ஆதாயத்துக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, சும்மா பண்ணல. அதனால என்னன்னா நாங்க தான் பாஜக எதிர்ப்பாளர், நாங்க தான் மத சார்பின்மையை பாதுகாக்கிறோம், ஆகவே சிறுபான்மை மக்கள்லாம் எங்களை தான் ஆதரிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் சுத்தி ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்துல கண்வையடா தாண்டவ கோணமே. திமுகவுக்கு எப்பவுமே என்னன்னா எலெக்ஷன்ல வந்து ஓட்டு எப்படி வாங்குறது, எந்தெந்த செக்ஷனை நம்ம பேட்டர்னேஜ் பண்றதுன்னு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆட்சி வேற, ஆட்சி மக்களுக்கானது, கட்சி உறுப்பினர்களுக்கானது. அப்ப ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா, கட்சிக்கு பாஜக எதிரி தான், அதாவது தத்துவ எதிரி, அதாவது சித்தாந்த எதிரி, மதவாதம், இதெல்லாம் நாங்க ஏத்துக்கல. ஆனால் தாவேக மாநில அரசுக்கு மத்திய அரசு எதிரி இல்லை. இந்த வித்தியாசத்தை பண்ணி பாக்குறதால அவரால் வந்து இஸ் ஏபிள், ஒரு இது கிடையாது, மஞ்ச கண்ணாடி போட்டு பாக்குறது இல்ல. மோடினா ஐயோ அந்த பாஜக தலை. மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர், இஸ் நாட் பிஜேபி லீடரா நம்ம அவரை பார்க்க வேணாம். பிஜேபி மீட்டிங்ல அவர் பிஜேபி லீடரா இருக்கலாம். ஸோ அதனால எனக்கு என்னவோ வந்து என்கரேஜிங் ஆட்டிடியூடா தான் இருக்குது, பலன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, PM-ஸ்ரீ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, அதுல வந்து நிபந்தனை இல்லாம எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்க. ஏறத்தாழ 3000-4000 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எங்களுக்கு கொடுங்க. டோன்ட் இன்சிஸ்ட் அப்பான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி ஆர் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. இதை இன்சிஸ்ட் பண்ணாம எங்களுக்கு கொடுங்கன்னு தெளிவா சொல்றாரு. அப்போ என்ன, நம்ம சரண்டர் ஆயிட்டாருங்க பாருங்க. ஸ்டாலின் என்ன சண்டை போட்டாருங்க, அவர் போவே இல்லைங்க, போவே இல்லைதான் 3 வருஷம். 4வது வருஷம் போய் முதல்ல உட்கார்ந்தாரு. இது ஏன்னா 3 வருஷமா அவர் போகாததுக்கு காரணத்தை சொல்லி காணொலி எல்லாம் போட்டிருக்காரு. நமக்கு தெரியும், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, நிதி ஆதாரம் நமக்கு மறுக்கப்படுகிறது, நிதி வருவாயில நமக்கு உரிய பங்கீடு ரிட்டர்ன் வரமாட்டேந்து, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாநில அரசு நடத்துது மத்திய அரசுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான், நான் அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. ஆனா அதெல்லாம் அப்படி இருக்கும்போது டக்குன்னு போனாரு 25ல நிதி ஆயோக்கு.
ஏன் போனாரு? அங்கதான் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுச்சா? கிடையாது. நீங்க ஏன் போலன்றதுக்கு காணொளி போட்டீங்களா? ஏன் போனதுக்கா போட்டீங்களா? சொன்னீங்களா? செஞ்சீங்களான்னா செய்ய முடியாது. ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நிர்பந்தம் இருந்தது. ஒன்றிய அரசோட எப்படியாவது போய் அவங்கள குஷிப்படுத்தி அவங்களோட பகைமை பாராட்டினா நம்ம பையனுக்கு வேட்டு வந்துரும். அப்பதான் இந்த டாஸ்மாக் நிறுவனத்து மேல நிர்வாகத்து மேல இடி ரைடு பண்ணி அந்த விசாகனா அவர் சிஎம்டி அவர் வீட்டுல வந்து அவர் போன் எல்லாம் பறிமுதல், வாட்ஸ்அப் சாட்லாம் இப்ப வெளியே வந்தது. அதாவது ரித்தீஸ்ன்ற ஒரு ஆளு எடுப்புன்னு வச்சுங்களேன். உதயநிதிக்கு எல்லாமும் எல்லாமாக இருந்த ஒருவர் எடுப்புன்னு நான் என்னுடைய மொழியில சொல்லனா, அவரு இஸ் கமாண்டிங் தி சிஎம்டி விசாகன் த்ரூ வாட்ஸ்அப். who is a senior IAS ஆபீசர். இவன் நோபடி. ஆனா இருக்கிற இடத்துல இருக்கிறதால, சிவபெருமான் கழுத்துல இருக்கிறதால கருடா சௌக்கியமான் கேட்கிற மாதிரி இவன் வந்து சீனியர் ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். பட் இந்த விஷயத்துல மாட்டின உடனே டக்குன்னு லண்டனுக்கு ஓடி போயிட்டான். நமக்கு அதெல்லாம் தெரியும். பல பேர் மாநிலத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. பல ஒரு ரூம்லாம் பிளாட்லாம் சீல்லாம் வச்சாங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரன்னு திரைப்பட தயாரிப்பாளர். ஸோ இப்போ கோர்ட்டு கேஸ் ஆச்சு. அந்த பின்னணியில நீங்க பார்க்கணும். ஏன் ஓடினார்னா, 3 வருஷமா நிதி ஆயோக புறக்கணித்தவர், பாய்காட் பண்ணவர். 4வது வருஷம் ஏன் ஓடினார்னா, பையனுக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. போனது மட்டும் இல்ல, தனியா வேற பிரதமரை சந்திச்சு அப்ப கேள்விப்பட்டேன் நானு. RSS தலைவர்கள் கிட்ட கூட பேசி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு 500 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. இவங்கதான் உறுதியான பாஜக எதிர்ப்பாளர்கள். அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் கேஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த என்கொயரி பண்ண ஆபீசர் ஹஸ் பீன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. லண்டன்ல இருந்தவன் கூலா வந்து சென்னைக்கு வந்து இறங்கிட்டான். இப்படி தேவைக்காக இவங்க வந்து கோட்பாடுகள் கொள்கையெல்லாம் விட்டுருவாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார் ஃப்ரம் த பிகினிங். இதெல்லாம் இருக்குது, மாற்றாந்தான்மை மனப்பான்மை இருக்கு. மாநில அரசுகள் பாஜக அல்லாத அரசுகள் எல்லாம் ஒரு மாதிரி நடத்துறாங்க. பட் எல்லாம் இருந்தாலும் இவங்களோட தானே வாழ்க்கை நடத்தி ஆகணும். எவ்வளவு பேசினாலுங்க தேர் இந்தி கொடுக்குற ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க, நம்ம வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த ஒரு சிறிய உண்மையை புரிஞ்சுக்காம நிறைய டான்ஸ் ஆடி இப்போ திமுக அந்த குழுல என்ன பேசிக்கிறாங்களான்னா, ஓவரா நம்ம பாஜக எதிர்ப்பு பேசிட்டோமோ, ஓவரா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சொல்லி ஓவர் பண்ணிட்டோமோ, திருப்பரங்குன்றம் இஷ்யூ மலையில அதை வந்து தேவையில்லாம பூஸ்ட் பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு தோல்விக்கு பிறகு சிந்திக்கிறாங்க. விஜய் வந்து இல்ல கதறல் ஒரு பக்கம், ஒப்பாரி ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் இந்த கமிட்டிகள் அறிக்கையில வந்து இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால எழுதியிருக்காங்க. கட்சிக்காரர்களை புறக்கணித்தது, கட்சிக்காரர்களை அவமதித்தது, அந்த குடும்ப இவர் பேசினாரு, நீங்க கவனிக்கல, ஜஸ்ட் பாசிங் சொன்னாரு விஜய். முதல்வர் விஜய் நன்றி தெரிவிக்க கிழக்கு போனாரு, திருச்சி கிழக்கு. அப்ப பேசும்போது நீங்க வந்து தோல்விக்கான காரணங்களை வெளியே தேடாதீங்க, உங்க ஃபேமிலியில தேடி பாருங்க சொன்னாரா. அதுல 1000 விஷயங்கள் இருக்கு. அவர் ஒரு அப்படி சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் தகராறு. சபரீசன் வந்து பெண் நிறுவனத்தை வச்சு மிஸ்கைட் பண்ணிட்டாரு, தேவையில்லாம நமக்கு கெட்ட பேர் வந்துச்சு, சர்வே எல்லாம் சும்மா போட்டு நம்ம தான் ஜெயிக்க போறோம்ட்டாருன்னு உதயநிதிக்கு. அதனால பெண் நிறுவனத்தை கலைச்சிருங்கன்றாரு. கலைச்சிட்டு என்னுடைய அவருக்கு தனி வியூக வகுப்பாளர் இருக்காரு இல்லையா, அவர் கண்ட்ரோல்ல இதை கொடுத்துடலாம் நம்ம திமுகவுடைய வியூகத்தை அப்படின்றாரு. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்களா, சபரீசன் குரூப், இல்ல அந்தால ஒன்னா எங்க கிட்ட வந்து எம்ப்ளாயா இருக்கு சொல்லுங்க. கனகுலோ ஏதோ பேரு, கன்னடா ஆளுன்னு நினைக்கிறேன். அவரு தான் இப்ப உதயநிதிக்கு தனியா, திமுகவுக்கு சபரீசனுடைய பெண், உதயநிதிக்குன்னு தனியா இவ்வளவு வியூகம் வகுத்துதான் இப்போ இப்படி மண்ணக்க வருது. அதனால
அவங்கள பொறுத்தவரையில நீங்க சொல்றதுதான், இன்னும் அவங்க வந்து தோல்வியை வந்து மனசார ஒத்துக்கல, ம். மக்கள் தீர்ப்பை அரசு ஏத்துக்கல. வாரத்தையெல்லாம் நீங்க இப்ப பாத்திருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாய்ச்சோட எல்லாம் பயங்கரமா இருந்தது சார். நீங்க வேற, இன்னைக்கு நானு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சொன்னேன். அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து அவருடைய செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இந்த மின்வெட்டை பத்தி கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொன்னா, பல காரணங்கள் இருக்கு, பராமரிப்பு பணிகள் ரொம்ப நாளா செய்யல, பணியாளர் பாதி பேர் 50% தான் இருக்கு, இதெல்லாம் வந்த உடனே எங்க தலையில போடுறாங்க. நாங்க வந்து 10-20 நாள் தான் ஆச்சு, இது 10 வருஷமாவே இதெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாத இப்ப நாச வேலை வேற பண்றாங்க. இந்த சிசிடிவில புடிச்சாங்க இல்லையா, ஃபியூஸ் கேரியர் எல்லாம் உருவுறாங்க, புடுங்குறாங்க அப்படின்னாரு. அதுக்கு இந்த ஆள் பாரதி, இவர் வயசு என்ன, அனுபவம் என்ன, அவர் சொல்றாரு, நிர்மல்குமார் சொல்றாரு ஃபியூஸ் கேரியர் எல்லாம் புடுங்குறாங்கன்னு, அப்போ உங்க போலீஸ் என்ன புடுங்குதுன்றாரு. சரி, எவ்வளோ. அதே போலதான் இந்த தாமோ அன்பரசன் அவரு பேசுறாரு, இந்த நாய்களெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லப்பா, இந்த நாயை நான் மதிக்கவே இல்லை அப்படின்னு. அது வந்து ஒரு, அதாவது ஜனநாயக பண்பே இல்ல. அது ஒரு கட்சி, அது சின்ன கட்சியோ பெரிய, இப்போ கூட்டணி கட்சிகளை வந்து ஆபாசமா ராஜா போட்டார. இவங்க திமுக எந்த மனநிலையில இருக்காங்கன்னு பாருங்க. கணவனை விட்டு விட்டு கண்டவன் கிட்ட போயிட்டாங்கன்றாங்கள சுகத்துக்காக. எவ்வளவு ஆபாசமான சிந்தனை. கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஸ்டாலின் தான் கணவனா? கூட்டணினா என்னன்னே புரியாம, அதாவது வந்து நீ வாய் பொத்தி கை கட்டி நிக்கணும் எங்க முன்னால, அதான அர்த்தம். ஒரு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கதையில கொண்டு வராங்க. சோ அதனால திமுகவினருடைய சிந்தனையே ரொம்ப பேசுறது பாத்தீங்கன்னா சமூக நீதி, பெரியாரின் கொள்கைகள், பேரன்கள்ன்றாங்க. ஆனா அவங்களுக்கு வாயை திறந்தாலே ஒரே மோசமான வார்த்தைகள். பாருங்க, இது மாதிரிலாம் பேசுறாங்க. ராஜா அவர் என்ன டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி, ஒன்னும் சாதாரண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் இல்ல, புரியுதுங்களா? அடுத்தது இவர் RS பாரதி, அறிவாலயத்தினுடைய தூண், அவரு பில்லர், அவரு இந்த மாதிரி பேசுறாரு. அதே போல உதயநிதி கூட ஆஃப் லேட், ஆனா அப்கோர்ஸ் யாரோ எழுதி வைக்கிறாங்க, அதை படிக்கிறாரு. அது கூட பாத்தீங்கன்னா தரம் இல்லாம இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவர்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, எங்கேயோ யாராவது தாவே கால ஒரு MLA பேர் அடிபட்டா போதும் அவரை ரிசைன் பண்ண வைப்பீங்களா? இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாலின் சொன்னார்ல 3 மாசம் கூட தாங்காதுன்னு சொல்லிட்டு, பாருங்க இவங்க முதல்ல எவ்வளவு ராங் ஹேண்ட்லிங், பேடா ட்ரீட் பண்றதால இந்த இடதுசாரிகள், முஸ்லீம் லீக்லாம் ஒரு கட்டத்துல தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தபோது கூட என்ன நிலை எடுத்தாங்க, நாங்க திமுக கூட்டணியில தாங்க தொடர்கிறோம். இது வந்து அமித்ஷா ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சின்ற போர்வையில அமித்ஷா ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க ஆதரிக்கிறோங்க, மக்கள் பிரச்சனைக்காக எல்லாத்தையும் நாங்க திமுகவோடு தாங்க இருக்கிறோம், அவங்களோட தான் நாங்க கூட்டணியில பயணிப்போம் அப்படி சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு பாருங்க மாத்தி மாத்தி எல்லாரும் வெளியில போகாம சிபிஎம். காரணம் என்னன்னா இவங்களுடைய ராங் டாக்டிக்ஸ், ராங் அப்ரோச். அவங்களெல்லாம் கொத்தடிமை மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவர்கிட்ட வந்து அனுமதி கேட்டு அவர் வந்து அப்ரூவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க ஆதரவு கொடுத்துரு. உதயநிதி பேசுறாரு, ஏண்டா அவன் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்கிறான், நீங்க ஒரு கட்சி, நீங்க எப்ப எஜமானரா? நீங்க இல்ல எஜமானர் போக்கு. நீங்க வந்து என்னவோ இவர் தான் தலைவர்கிட்ட வந்து கேட்டுட்டு தலைவர் தான் அனுப்பிச்சு, நமது தயவில் உன் தயவுல ஆட்சி நடக்குதுன்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜா ஆபாசமா சொல்றாரு, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி ராஜா அதாவது அவங்களுக்குள்ள ஒரு இதுவே இல்ல, பேலன்ஸே போயிடுச்சுங்க, மென்டல் பேலன்ஸ். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMI ல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 EMI.